நாளைக்கு அந்த பாறையை பிளாக் பண்ணிட்டா ஒரு 10 லாரி லோட் கிடைக்கும் நினைக்கிறேன். சரிங்க. ஆமா, நடந்துருச்சு நடந்துருச்சு, நடக்க கூடாது நடந்துருச்சு. என்னையா நடந்துருச்சு? பிறந்துருச்சு, உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துருச்சு. உமா சொன்னது பலிச்சிருச்சுங்க. வடிவேலனே குழந்தையா வந்து பிறந்துட்டான். என் வாயில சர்க்கரையை போடுங்க. ஐயா, மறு கண்ணத்தை திருப்பி காட்டுறதுக்கு என் உடம்புல சக்தி இல்ல. ஏசுநாதர் என்ன மன்னிக்கிட்டு. பரவாயில்ல, ஏதோ அடிச்ச பாவத்துக்கு கும்பாபிஷேக டீட்டு ஒரு 10 வாங்கிக்கிறீங்களா? மரியாதையா இங்கிருந்து போயிடு. நீங்களாவது இன்னும் இப்படி பயங்கரமா பாக்குறீங்க. உங்களுக்கு பதில் நானே டீட்டு வாங்கிக்கிறேன். காலையில ஆண்ட முகத்துல முழிச்ச அடி மேல அடி. ஐயா, உங்க மருந்து வேலை செய்யல. ஒருவேளை உண்மையிலேயே முருகனுடைய அருள் இருக்குதோ என்னமோ. உங்க மக வாழ்க்கை இப்ப உங்க கையில தான் இருக்கு. ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு அட்ரஸே இல்லாம செய்யணும். எப்படியாவது அதை உயிரோட கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும். ஐயோ, பாவத்துக்கு மேல பாவமா செய்ய சொல்றீங்களே. ஆல்ரைட், நீங்க புண்ணியத்தையே செய்யுங்க. உங்க மக கோயில போய் குதிக்கட்டும். நீங்க தாளம் போடுங்க, ஆள விடுங்க. ஐயா, சொன்னபடி செய்யுங்க. சரி, என் மகன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாவத்தை செய்யறேன். குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? உமாவோட எண்ணம் போல வடிவேலனே வந்து பிறந்திருக்கிறதுனால குழந்தைக்கு வடிவேலன்னு பேர் வச்சிருவோம். ஆமா, வடிவேலன். வடிவேலா, ஐயோ, அப்பா அப்பா
காணும். காணமா? நல்ல பாத்தியா? பச்சை குழந்தை எங்கப்பா போவா? நீ பாத்தியா குழந்தைய? ஐயோ இல்லையே, என் கைப்பட்டா ஏதாவது ஆயிடும்னு சொல்லுவாள்னுட்டு அத நான் சொல்றதே இல்லையே. அப்பா, என் குழந்தை யாரும் தூக்கிட்டு போயிருக்காங்க. நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். ரொம்ப உயரத்தில் இருக்கங்கிற திமிரோ ஒரு நாளைக்கு நீயே வாடி கீழே விழுவ, அப்ப ஒரு பய பிடிக்க மாட்டா தெரியுமா? முருகா, உன் காலை சிக்கன புடின்னா ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குதே. முருகா, உன்னை அலங்காரம் பண்றதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? தலையிலிருந்து கால் வரைக்கும் உன்னை தொட்டு அலங்காரம் பண்றனே, அந்த பாக்கியம் ஒன்னே போதுமே எனக்கு. ஏன் அலங்காரத்துல உனக்கு என்ன சந்தோஷம்? உன்னை அலங்கரிச்சு பாக்குறதுல எனக்குத்தான் எவ்வளவு சந்தோஷம். எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆண்டவன் தான் நம்மளெல்லாம் ஒரு காலத்துல ஆண்டான வெள்ளக்காரன், அவனை சொல்லல, உலகையாலும் உன்னை. முருகா, உன்னைத்தான் சொல்றேன். முருகா, சண்முகா, செந்தில் வேலா, கந்தா, கடம்பா, இது ஒரு உடம்பா? முருகா, பூக்குடிய காணமே, குழந்தைய அதில் தானே வச்சேன். சரி, எப்படியோ குழந்தைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. ஆமா, குழந்தைய உயிரோடு கொண்டு வந்து மாஸ்டர் சொன்னாரே, இப்ப என்ன செய்யுது? என்னது என்னைக்கும் இல்லாம பூக்கூட இந்த கணம் கணக்குது? வயசாயிட்டே போதில்ல, அதான் காரணம். லார்டு முருகா, ஐ ஹாவ் a very strong doubt. நீ என்ன சர்க்கஸ் கோமாளியா? சர்க்கஸ் பாக்குறதுக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க, பாத்திருக்கேன். உம்முடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு கூடவா டிக்கெட் வாங்கிட்டு போகணும்? அதுவும் புரோக்கரை பார்த்துட்டோம்னா அவன் கொஞ்சம் சில்லறைய வாங்கி அள்ளையில போட்டுக்கிட்டு சைடு ரூட்ல கொண்டு போய் காமிச்சு விடுறான். என்ன மாதிரி உண்ட கட்டி பண்டாரம் எல்லாம் வெளியில மண்டபத்தோட சரி. என்ன கேட்டா என்னெல்லாம் அவன் கேக்குறான், இருந்தாலும் மனசுல பட்டதை உடனே சொல்லிடணும்ன்றான். உண்மையான பக்தன்னா அவனாவும் சன்னிதானத்தை தேடி வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போனோம். அதை விட்டுட்டு உற்சவ நாட்கள்ல ஒவ்வொருத்தன் வீட்டு முன்னாலையும் 10 நிமிஷம் நீ போய் நிக்கிறது, ஐ டோன்ட் லைக் இட். ஐ ஃபீல் ஃபார் இட். என்னது குழந்தை சத்தம் கூடையில் இருந்து வருது? இந்த கூடையா இருந்திருக்கும். இந்த கூடைதான், இந்த கூடைதான். குழந்தை எது குழந்தை? நினைக்கவே இல்லை. ஆமா, இது எப்படி இதுக்குள்ள வந்துச்சு? ஓஹோ, இதா முருகா உன்னோட லீல. தனியா பேசினா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு பேச்சு தொடக்கி நீ ஏன் வந்திருக்கியா? அதனால என்ன, பரவாயில்ல. இனிமே காவடியை தூக்கிட்டு பூவுக்கு அலையறதுக்கு பதிலா புட்டியை தூக்கிட்டு பாலுக்காக அலையிற. குழந்தைங்க, குழந்தை இறந்துடுச்சீங்க. குழந்தை இறந்து போச்சா? அட பாவி, என் குழந்தை கொன்னுட்டீங்களா? என் குழந்தைய கொன்னுட்டீங்களா? அத உயிரோட தானே என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க சொன்னேன். நான் கொள்ளலீங்க. ஆத்த தாண்டி வரும்போது திடீர்னு ஒரு பாம்பு என் காரை சுத்திடுச்சு. அந்த பதட்டத்துல குழந்தைய ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. எந்த வேலைக்கு நீங்க லாய்க்கல, போங்க, என் முன்னால நிக்காதீங்க.
டாக்டர், சாரி பாஸ்கர், நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. பலத்த அடிபட்டு நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டிருக்கு. வாத நோய் வேற அட்டாக் ஆயிருக்கு. இனிமே அவர் படுக்கையில தான் இருந்தாங்க. Pray God. நாம இனிமே செய்யக்கூடியது அது ஒண்ணுதான். முருகன் கருணை இருந்தா நிச்சயமா அவர் குணமாவார். டாக்டர், பேசுற சக்தியே இழந்துட்டு அவரு எப்படி டாக்டர் ஆண்டவனை வேண்டிக்க முடியும்? அழுதாலே அவனை பெறலாம். இது மந்திர வாக்குமா? அப்பா, அப்பா. அழாதே சிங்கமலம், அழாதேம்மா, அழாதே. உங்க அப்பாவை குணப்படுத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? இப்படித்தான் என் கணவருக்கும் பக்கவாத நோய் வந்து படாத பாடுபட்டாரு. வீடு வாசல்லாம் விட்டு அவருக்கு வைத்தியம் பார்த்தேன், பலன் இல்ல. கடைசியா திருத்தணிக்கு பக்கத்துல ஒரு முருக பக்தர் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டு அவங்கள போய் பார்த்தேன். அவங்க தீர்த்தமும் பிரசாதமும் கொடுத்தாங்க. திருமுருகன் ஆசியும் அந்த அம்மாவுடைய கைராசியும் சேர்ந்துதான் என் கணவருடைய நோய் குணப்படுத்திடுச்சு. ஏமா, நீயும் போய் அவங்கள பாரு. ரொம்ப நன்றிமா. அவங்க பேரு உமா. முருகா, என் குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலப்பா, என்னால இருக்க முடியல. செங்கமலம், உன் கருணையால எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. நான் குழந்தையும் கையுமா சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம யாரோ என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. வருத்தப்படாதீங்க. அந்த தனிகை வேலை கருணையால உங்க வடிவேல நிச்சயம் கிடைச்சிருவா. செங்கமலம், ஒரு சந்தோஷமான வார்த்தை மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? இந்த ஊரே ஆறுதலுக்காக உங்களைத்தானே தேடி வருது. இப்ப நான் நீங்க கொடுக்கிற விபூதி பிரசாதத்துக்காக தேடி வந்திருக்கேன். யாருக்கு என்னமா உடம்புக்கு? எங்க அப்பா யாரோ ஒரு நல்லவங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் பண்ணிருக்காரு. அந்த அக்கிரமத்துக்கு தண்டனையா ஒரு வெடி விபத்துல சிக்கி கைகால் விளங்காம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. டாக்டருங்க எல்லாம் கை விரிச்சுட்டாங்க. உங்க கையால விபூதி வாங்கினா சீக்கிரம் குணமாயிடும்னு எல்லாரும் சொன்னாங்கம்மா. என்கிட்ட எந்த சக்தியும் இல்லம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற இதே சக்தி மட்டும்தான் இருக்கு. இந்தாமா, இதுல வைத்தீஸ்வரன் கோவில்ல மூலவருக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தமும் விபூதியும் இருக்கு. இது அவர் உடம்புல தெளிச்சு விபூதியை தடவை. அந்த வைத்தியநாதனோட அருளால உங்க அப்பா குணமாயிட்டார்னா அவரை மட்டும் இல்ல, அந்த முருகன் என்னையும் காப்பாத்திட்டான்னு நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நன்றிமா. நான் போயிட்டு வாமா. முருகா. முருகா, முருகா. அப்பா, முருகா, நீதான்ப்பா எங்க அப்பாவை சீக்கிரம் குணப்படுத்தணும்.
பாம்பு 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 பாம்பா எங்க இருக்க? கீழே என் காடு கடியில மிதிச்சிருக்கு. தண்ணிதான் பாம்பு மாதிரி வளைஞ்சு. இல்ல இல்ல, இந்த காரத்தை நிறுத்தி கீழே குதிச்சு மெத்த மேல ஏறி என் நெஞ்சு மேல படம் எடுத்துட்டு. நீங்க நீங்க நல்லா பேசுறீங்கப்பா. நடக்க கூட முடியுது. நீங்க குணமாட்டீங்கப்பா. நீங்க நல்லா ஆயிட்டீங்க. எல்லாம் அந்த முருகனுடைய அருள், அந்த வடிவேலுடைய கருணை. முருகா, என் அப்பனே சண்முகா. முருகா, என்னென்ன இதெல்லாம் பாக்க? டாக்டர்கள்லாம் எங்க சக்திக்கு உட்பட்டு ஏதோ வைத்தியம் செய்யறோம். ஆனா மனித சக்திக்கு மேல ஒரு மகாசக்தி இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நடத்தி காட்டுது. அருமையான பாட்டு கதை. இதையே ஒரு பூசாரி சொல்லி இருந்தா ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். அண்ணே, நான் சொல்றேன், இது பியூர்லி சைக்கலாஜிக்கல் கியூர். அதாவது கேலண்டர்ல இருக்க பாம்பை பார்த்ததும் அந்த பாம்பை தன்னதான் கொத்த வர்றதா கற்பனை பண்ணிருக்கார். தன்னோட உயிரை காப்பாத்திக்கணுங்கிற எமோஷன்ல அவருடைய நரம்புகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தட்ஸ் ஆல். அண்ணே, விஞ்ஞான யுகத்துல ஆபரேஷன் செஞ்சு தலை